நம்ம அண்ணி பிரேமலதா விஜயகாந்த், துராந்தர் அம்சா பாருங்க எவ்வளவு பேர் வச்சு கூப்பிடுறோன்னு. அவங்க எல்லாம் வச்சு செய்யின்னு செய்யறாங்க விஜய. உங்க ஆட்சி வந்து நல்லாட்சி குடுப்பீங்க. இன்னைக்கு குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கீங்க. அத பத்தின விளக்கம் குடுங்க. உங்க வீட்டுக்கு யாரோ மூஞ்ச மூடிட்டு கார்ல ஒருத்தர் போனாரு. அவர் யாருங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. விஜய் கிட்ட எந்த பதிலும் இல்ல. அதுக்கான பதிலே குடுக்காம விஜய் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த ஆட்சி குதிரை வேகத்தில் போகும். குதிரை பேரம் பண்ணி போகாதுன்றாரு. உன்கிட்ட அதெல்லாம் கேட்கல. மூஞ்ச மூடிட்டு உங்க காருக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்தது யாரு? நீங்க குதிரை பேரம் நடத்துனீங்கன்னு சொல்லி டிடிவி தினகரன் போன்ற தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப அதுக்கான முறையான விளக்கத்த திரு விஜய் அவர்கள் தான் முன்வைக்கணும். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, இல்லங்க அப்படிலாம் நடக்கலங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் இன்ன வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலங்க. கேட்டா அந்த தற்கூரிகள் என்ன சொல்றாங்க? மோடி நடத்தினாரான்னு. நீ மாற்று அரசியல் தானே பேசுன. மோடி பண்ணது பாசிச சக்தின்னு தானே சொன்ன. மோடிய பாசிசம் தானே சொன்ன. திமுக தீய சக்தின்னு தானே சொன்ன. இன்னைக்கு நீ ஏன்டா பண்ண மாட்டேன்னு கேட்டா, அவங்க பண்ணானா இவங்க பண்ணானா நீ ஏன் கேள்வி கேட்கிற? மாற்றத்துக்காக வந்திருக்கனா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்து. மக்கள் எங்களுடைய கேள்விகளை பத்திரிகையாளர் முன்வைக்க போறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. விஜயகாந்த பத்தி பேசுறீங்க, எம்ஜிஆர் மாதிரின்றீங்க. எம்ஜிஆர் எத்தனை பிரஸ் மீட் அட்டன் பண்ணிருக்காரு தெரியுமா? விஜயகாந்த் எத்தனை பிரஸ் மீட்ல எப்படி பேசுவாரு தெரியுமா? பேச சொல்லுங்க விஜய. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்கிறாரு, அடி பொளக்குறாரு. விஜயோட ஆட்சி ஒன்றும் பெரும்பான்மையில வந்த ஆட்சி கிடையாது. மக்கள் பெரும்பான்மையில விஜய்க்கு கொடுக்கலங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அதுக்கெல்லாம் இவர்கிட்ட பதிலே இல்ல. விஜய் அதுக்கெல்லாம் பதிலே சொல்லல. அதே மாதிரி புஷ்பா படப்பாணியில் தான் இங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இங்க விஜய்க்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குலாம் ஒரு சோஃபா ஒன்று போயிடுது. சோஃபா போனதுக்கு அப்புறம் விஜயும் பின்னாடியே போறாரு. அப்போ இங்க புஷ்பா படப்பாணியில தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. விளக்கம் கொடுத்துருக்கணும். திரு விஜய் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்கணும். ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டோம், முதலமைச்சர் ஆயிட்டோம், அவ்வளவுதான் அம்பானி அப்படிலாம் போக முடியாது ராஜா. விளக்கம் கொடுக்கணும். கேள்வி கேட்கிறாங்களே எதிர்கட்சி. அதே மக்கள் தானே இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது நம்ம ஆளுங்கட்சியா இருந்த திமுகவை எதிர்த்து நம்ம எவ்வளவோ பதிவு போட்டிருக்கோம், எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய டிவிக்கை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியது நம்மளோட ஜனநாயக கடமை. அதிகாரத்தை நோக்கி தான் இருக்கணும். இப்ப ஆளுங்கட்சியை போய் உட்காந்து கடிக்கிறது, ஒண்ணுமே இல்லாத கட்சியை போட்டு உட்காந்து புடுங்கிறது, பேக்கிறதெல்லாம் நான் என் லிஸ்ட்லயே வச்சுக்க மாட்டேன். அதிகாரம் எங்க இருக்கு? எவன் கையில இருக்கு? இன்னைக்கு டிவி கையில இருக்கு. அவனை எதிர்த்து, அவங்கள எதிர்த்து, அந்த தலைமைகளை எதிர்த்து, அவங்க செய்வோட தப்புகளை எதிர்த்து தான் கேள்வி கேட்பேன். ப்ரோ நல்லது பண்ணா பாராட்டுங்க. பாராட்டுறது தான் ஐடி விங் இருக்கு. அவங்க கெட்டதே பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு ஐடி விங் வச்சிருக்காங்க. நான் அப்புறம் எதுக்கு ஐடி விங் ஊழியர் மாதிரி நான் செயல்படணும்? தேவையில்ல. என் மக்களுக்காக நான் பேசுறேன். இந்த மாதிரி பல பேர் பேசுறாங்க. அப்ப எங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு எங்களோட கேள்விகளை இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கேள்வி கேட்கிறாரு. பதில் சொல்லுங்க.